Hello guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா மட்டன் தால்சா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்க பாட்டி அம்மாவும் தான் செய்ய போறாங்க. இன்கிரிடியன்ட்ஸும் என்னன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தால்சாவுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் துவரம்பருப்பு 150, 100 கிராமு துவரம்பருப்பு, 50 கிராமு சிறுபருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். சௌ வெட்டி கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் முருங்கைக்காயும் கழுவி கட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு கழுவி கட் பண்ணியிருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஜீரகம் போட்டு தேங்காய் அரைக்கணும். இந்த பருப்பும் மட்டனும் அடுப்பில் வேக வைக்கணும் குக்கரில். அப்புறம் இந்த காய்களெல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி காயெல்லாம் வேக போடணும். அப்புறம் தேங்காய் லாஸ்ட்டில் தேங்காய் அரைக்கணும். அரைச்சி தாளிக்கும் போது காட்டுறேன். இப்போ மட்டனை போடுறோம். மட்டனை போட்டாச்சு. அடுத்து பருப்பு கழுவி தண்ணி வடி வச்சுருக்கோம். இந்த பருப்பையும் போடுறோம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பில் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். இப்போ தண்ணி முங்குற அளவுக்கு பருப்பும் மட்டனும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறோம். உப்பு கொஞ்சம் போட்டு அடுப்பில் வேக வைக்கிறோம் 4 விசில். அப்புறம் தாளிக்கும் போது காட்டுறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். குக்கர் அடைச்சாச்சு. கொதி வந்த பிறகு வெயிட் போடணும். சட்டி வைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி வைக்கிறோம். சட்டி காயட்டும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை கிராம்பு அப்புறம் அந்த ஸ்டாரு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் போடுறோம். இது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். எல்லாம் வெடிச்சிட்டு வெங்காயத்தை போடுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் தால்சா நல்லா மணமாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறோம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுறேன். இந்த இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அந்த இஞ்சி பூண்டுலாம் சேரும்போது தான் மட்டனோட வாசனை. அந்த பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கும்போது தான் அந்த தால்சா. அப்புறம் அது நல்லா வதங்கணும். அதோட வாசனை, அந்த இஞ்சி பூண்டோட வாசனை, பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து அந்த பருப்பும் இந்த மட்டனும் சேரும்போது தான் தால்சாவோட வாசனை தனியாக இருக்கும். தக்காளி மட்டனை வேக வச்சுருந்தோம். மட்டனு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணுறோம். தக்காளியும் போடுவோம். 4 தக்காளி வச்சுருந்தனால அதை போடுறோம். இந்த தக்காளி நல்லா தொக்கா வரைக்கும்
நல்லா தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினோடனே கத்திரிக்காயை போடணும். கத்திரிக்காயும் அது கூட நல்லா வதக்கிட்டு எல்லா காயும் ஒவ்வொரு காயுமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக விட வேண்டியதுதான். புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் வீடியோவில் காட்டலை. கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். கத்திரிக்காயெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு எடுக்கணும். உப்பு போடணும். குழம்புக்கு தேவையான உப்பு இதை போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போடும். இதில் வந்து இப்போ கத்திரிக்காயும் போடுறோம். கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில். அப்படியே எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடணும். காய் நல்லா வெந்த உடனே அந்த பருப்பும் மட்டனும் வேக வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றணும். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி அதையும் இதில் ஊற்றி எல்லாம் மொத்தமாக கலக்கிட்டு அப்படியே லைட்டாக புளி கரைச்சி கலக்கிட்டு வைக்க வேண்டியது தான். காய் வெந்த உடனே இறக்க வேண்டியது போடுறோம். அப்புறம் முருங்கைக்காய், வேறு என்ன காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான். எல்லா காயும் ஒவ்வொன்றா போட்டுற வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் அந்த இதில் வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விடணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் பிடிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், காயில் பிடிக்கிறதுக்காக மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அது சிம்மில் வச்சுக்கணும். மிளகாத்தூள் வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் கிண்டுறேன். கொஞ்சம் மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு மல்லித்தூள். ஒரு 5-6 பேருக்கு இந்த குழம்பு வர்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம். மிச்சம் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் வச்சுக்கிங்கிறது. அதனால் இது செஞ்சால் எக்ஸ்ட்ரா தான் வரும் குழம்பு, பருப்பெல்லாம் போடுறதுனால. அதனால் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மல்லிப்பொடியை போட்டு கிண்டியிருக்கேன். நீ தண்ணி ஊற்ற போகிறேன். உப்பு எல்லாமே போட்டாச்சு, தண்ணி மட்டும் ஊற்றுறேன். பருப்புலேயும் தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன். இது அது வேகட்டும். அப்புறம் பருப்பு ஊற்றும்போது காட்டுறேன். தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். அப்போ எல்லாம் வரும்போது குழம்பு நல்லா திக்னஸாக நல்லா வரும். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைக்கிறோம். பெரிய ஜீரகம் 2 போட்டு தேங்காய் அரைக்கிறோம். தேங்காயும் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது உங்கள்கிட்ட அப்போ வீடியோவில் காமிச்சோம்ல, அதை தான் இப்போ அதில் ஊற்றுறோம். காயெல்லாம் வெந்துருச்சு, அதில் ஊற்றுறோம். அதை வந்து ஊற்றி வச்சு கொஞ்சம் புளி ஊற்றுறோம். இந்த அப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி ஊற்றுறேன். இப்போ அது மட்டனும் பருப்பும் ஒன்றா போட்டு வேக வச்சோம்ல, அது வந்து இப்போ நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. பருப்பு நல்லா கலங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு உப்பு எல்லாம் காரம்லாம் பார்த்துட்டு காரம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கணும். அதை ஊற்றுறேன். நம்ம வந்து ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவையானது இது பண்ணணும். அது குக்கரெல்லாம் கொஞ்சம் அலசி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு நம்ம ஊற்றிக்கணும். கட்டியாக தான் இருக்குது, தண்ணி இன்னும் தேவைப்படும். கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போடணும். புளியெல்லாம் போதும், உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். மட்டனு, உருளைக்கிழங்கு, காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இனி வந்து கொத்தமல்லியை போடுறேன் லாஸ்ட்டில். போட்டாச்சு. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணுறோம்.
இது ரெடி ஆயிடுச்சு, மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு. நீ அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க மட்டன் தால்சா. அண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்ச்சோறு கூட்டி சாப்பிடலாம். அண்டு ஒயிட் ரைஸும் சாப்பிடலாம். நெய்ச்சோறு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம டேஸ்டிங்காக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பூன் எடுத்துக்கலாம். வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு guys. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வரும். அண்ட் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். பாய் காய்ஸ். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். பாய். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.